சமையலூர் பைபாஸ் தாண்டோனையுமே ஒரு கோயில் இருக்குது, பூஜை போட்டு தான் எடுக்கிறாங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம் நமக்கு கொடுத்துருக்காங்க. நைஸ். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் நமக்கு சேர்த்து ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டியும் கொடுத்துருக்காங்க. பேசஞ்சர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி இருக்குன்றதையும் பார்த்துடலாம். வெல்கம் டு ஏஜி ட்ராவலாக்ஸ். எல்லோருக்கும் வணக்கம். நான் அதிபன். மக்களே, இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸாக பேக்ரவுண்டை பார்த்தாலும் நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க. எஸ், மதுரை. நம்ம ஊருக்கு வந்திருக்கோம். மதுரையில் இருக்கோம். மதுரை மாட்டுத்தாவணி ஆம்னி பஸ் ஸ்டாண்ட். இங்கேருந்து இன்றைக்கி ஒரு ட்ராவல் விளாக். என்ன ட்ராவலாக இருக்க போகுது? ஆப்வியஸ்லி பஸ் தான். பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். பின்னாடி இருக்க பேக்ரவுண்ட் பார்த்தாலும் நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஃபுல்லாக ஆம்னி பஸ் தாங்க. எல்லாம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா காலையில் 8:15 ஆகுது. மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து மதுரையில் இறங்குற டைம். மோஸ்ட் நைட்டு சென்னை, பெங்களூர் அங்கேருந்துலாம் பார்த்தீங்கன்னா நைட்டு கிளம்பி காலையில் மதுரையில் வந்து இறங்குற டைமு. நம்ம இங்கேருந்து கிளம்ப போகிற இந்த டயத்தில் ஒரு டேட் டைம் ஆம்னி பஸ் ட்ராவல் தான் இங்கேருந்து பண்ண போகிறோம். எந்த பஸ்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோ அங்கே ரெடியாக ஒன்று நின்றுட்டு இருக்குது பார்த்தீங்களா, அவங்களோட ஒரு பஸ்ஸில் தான். அந்த பஸ் கிடையாது. அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சென்னை போகிற பஸ்ஸு ப்ளூ பேர்ட்ஸ், நீலப்பறவைகள், ப்ளூ பேர்ட்ஸ் ட்ராவல்ஸ். அந்த பஸ்ஸில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். அவங்க புது பஸ் இப்போ இறக்கியிருக்காங்க. BS6 பஸ்ஸஸ்லாம் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதில் ஒன்றில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த சென்னை பஸ் இல்லைன்னா நம்ம இதில் ட்ராவல் பண்ண போகிறோம். பெங்களூர் தான். பெங்களூர் போகிற ஒரு பஸ்ஸில், மதுரையிலேருந்து பெங்களூருக்கு ஆப்ரேட் பண்ணுற ஒரு சர்வீஸில் தான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஒரு டேட் டைம் சர்வீஸ். அந்த பஸ் பார்த்தீங்கன்னா பின்னாடி அங்கிட்ட இங்கிட்ட நின்றுருக்கு. இது கிடையாது, இது வந்துட்டு இன்னொரு பஸ்ஸு. அதாவது அவங்க ஆப்ரேட் பண்ணுற இன்னொரு சென்னை பஸ்ஸு. பெங்களூர் பஸ் அதுக்குள்ளே நின்றுருக்கு. ஸோ அதுக்கடுத்து இந்த சென்னை பஸ் கிளம்புனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பஸ் எடுத்து கொண்டு வந்து போடுவாங்க. ஸோ அந்த பஸ்ஸில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். பெங்களூர் வரைக்கும் இல்லைங்க, பெங்களூரோட ஃபஸ்ட்டு ட்ராப்பிங் பாயிண்ட் ஒசூர் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். பஸ்ஸை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பஸ்ஸு கிட்ட போயிட்டாங்க. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபுல்லாக பர்மிஷன் கேட்டேன், கொடுத்துட்டாங்க. தாராளமாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த பஸ் கிளம்பினோடனே அந்த பஸ்ஸை கொண்டு வந்து ஃப்ரண்ட்டில் போடுவாங்க. ப்ராப்பராக நம்ம விளாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ வாங்க, அவங்க ஆஃபீஸ் ரூம் இருக்குது, அங்கே போய் வந்து வெயிட் பண்ணுவோம். டைம் பார்த்தீங்கன்னா 8:20 ஆகுது. 8:50க்கு நம்ம பஸ் இங்கேருந்து கிளம்புற டைமிங். மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 8:50 காலையில் கிளம்புறது. ஒரு டே டைம் சர்வீஸ் தான். ஸோ இந்த பஸ் 8:30 ஆமாம். இது கிளம்பினோடனே அதை கொண்டு வந்து போடுவாங்க. போட்டோடனே ப்ராப்பராக நம்ம விளாக ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு கவர் பண்ணி காட்டுறேன். இதெல்லாம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நிறைய உள்ளே நிற்கிறதெல்லாம் நைட் சர்வீஸ் முடிச்சுட்டு காலையில் வந்து நிற்கிற பஸ்ஸஸ் மதுரை மாட்டுத்தாவணியில். இங்கேனக்குள்ளே ஃப்ரண்ட்டில் இருக்கிறது 1-2 இப்போ கிளம்புமா இருக்கும். அதாவது இதுக்கு அடுத்து ஃபஸ்ட்டு சீக்கிரம் கிளம்புற சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ பேர்ட்ஸ் தான் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இங்கிட்டு இருக்க ஒரு சில பஸ்ஸஸ்லாம் மேபி இந்த 10 மணி 11 மணி அப்படிலாம் கிளம்புறதெல்லாம் இருக்கும். இது ரொம்ப ஏர்லிங்க நம்ம பண்ணுறது இன்றைக்கி. 8:50 சர்வீஸு. இது தான் பார்த்திங்கன்னா ப்ளூ பேர்ட்ஸ் ட்ராவல்ஸோட ஆஃபீஸு. 3rd ஷாப் இந்த மாட்டுத்தாவணி காம்ப்ளெக்ஸில். இந்த பக்கம் உள்ளே வெயிட் பண்ணலாம். ஆக்சுவலாக நல்லா தான் இருந்துச்சு. நம்ம சென்னை பஸ் பார்த்திங்கன்னா கிளம்பிடுச்சுங்க. இப்போ வரதான் பார்த்திங்கன்னா நம்ம ட்ராவல் பண்ண போகிற பெங்களூர் பஸ், ப்ளூ பேர்ட்ஸ் ட்ராவல்ஸ். ஸோ நம்ம பஸ் பார்த்திங்கன்னா இங்கே போர்டிங் ஏரியாவுக்கு வந்துருச்சுங்க. ப்ளூ பேர்ட்ஸ் ட்ராவல்ஸ். இதில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். கலரிங்லாம் சூப்பராக இருக்குது. ஒயிட் அண்ட் அந்த எல்லோ கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் சூப்பராக இருக்குது. ரொம்ப டைம் இல்லை. டைம் பார்த்தீங்கன்னா 8:40 ஆகுது. 8:50க்கு இங்கே பஸ்ஸு கிளம்புற டைம். ஸோ ஃபர்ஸ்ட் வாங்க பஸ்ஸோட எக்ஸீரியர்ஸ் இண்டீரியர்ஸ்லாம் பார்த்துட்டு வந்துடலாம். வலது கால் எடுத்து வச்சு உள்ளே ஏறணும்னு வைங்களேன். நம்ம டிரைவர் கேபின் இங்கே இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்துட்டு கேபின் ரைட் வரும்போது அப்போ கொஞ்சம் கழிச்சு நான் கவர் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 2 டோர். ஒன்று பார்த்தீங்கன்னா பஸ்ஸுக்குள்ளேயே கொடுத்துருக்க அந்த ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி. இது அடுத்து நான் உங்களுக்கு காட்டுறேன். முதல்ல நம்ம உள்ளே போயிட்டு வந்துடலாம். உள்ளே எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு வந்துடலாம்.
பஸ்ஸோட இன்டீரியர்ஸ் பார்த்தீங்கன்னா செம்ம பிரைட்டாக சூப்பராக கொடுத்துருக்காங்க. வண்டி இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி ஏசிலாம் போட்டு வந்திருக்காங்களா, வெளில மதுரை வெயில நின்றுட்டு உள்ளே வந்ததுக்கு அப்படியே செம்ம சில்லுன்னு சூப்பரான ஒரு ஃபீலிங்காக இருக்குது. கூலிங் லெவல்லாம் செம்ம ஆப்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் உள்ள கலரிங்குமே பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த கோல்டு கலர்லையும் ப்ரௌன் கலர்லையும் கான்ட்ராஸ்ட்டாக வச்சு சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ சீட்டில் என்ன அம்யூனிட்டிஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பஸ் கிளம்பினதுக்கப்புறம் பொறுமையாக நான் ஃபுல்லாக கவர் பண்ணி காட்டுறேன். பட் ஓவராலாக இன்டீரியர்ஸ் பார்த்தீங்கன்னா செம்ம நீட்டாக சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. சைட்லாம் ஸ்ட்ரிப் டைப் லைட்டிங்ஸ், மேலேயும் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பாட் லைட்ஸ், அந்த டியூப் லைட்ஸ்லாம் போட்டு சூப்பராக வச்சிருக்காங்க. ஸோ ஓவரால் கலரிங் வைஸ் அண்ட் இன்டீரியர்ஸ் வைஸ் மெயின்டெனன்ஸும் கண்டிப்பாக சேர்த்து சொல்லி ஆகணும். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ஆம்பியன்ஸ் வைஸ் நைஸ்ங்க, சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் நமக்கு சேர்த்து ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டியும் கொடுத்துருக்காங்க. பேசஞ்சர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி இருக்குன்றதையும் பார்த்துடலாம் வாங்க. ஸோ இன்றைக்கி நமக்கு இன்னொரு பாத்ரூம் டூர். நைஸ்ங்க, குட்டியாக ஒரு ரெஸ்ட் ரூம் நல்லா கொடுத்துருக்காங்க. உள்ளேயுமே அந்த டைல் ஒர்க்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல பெரிய மிரரு அதிலே போட்டிருக்காங்க பாருங்கள், ஒன்லி ஃபார் யூரினல் பர்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எது கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ப்ராப்பராக யூஸ் பண்ணுறது நம்மளுடைய கடமை. அவங்க நமக்கு ஒரு நல்ல ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்கன்னா அது அதுக்கேற்றாப்புல நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணிட்டு மற்ற பேசஞ்சர்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி நல்ல விதத்தில் அதை பயன்படுத்திட்டு நல்ல விதத்தில் அதை விட்டுட்டும் போகணும். அது நல்லா கவனத்தில் வச்சுக்கோங்க மக்களே. ஸோ ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு இது ஒன்று கொடுக்குறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அது ஒரு நல்ல ஒரு ஃபெசிலிட்டி, சூப்பரான ஒரு இனிஷியேட்டிவ். ஒரு லெட்டின் பிளாக் கலர் அது நல்லா கொடுத்துருக்காங்க. வாஷ் பேஸினும் கொடுத்துருக்காங்க. ஸோ நைஸ் இனிஷியேட்டிவ் ப்ளூபர்ட்ஸ் ட்ராவல்ஸோட. உள்ள வெளியே எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பேசஞ்சர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளூபர்ட்ஸ் ட்ராவல்ஸ் அந்த ஒரு ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம் தான். அண்ட் இந்த பஸ் இன்னொரு யூனிக்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நான் டாடா சேசிஸ் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணதே கிடையாது. இந்த பஸ் பார்த்தீங்கன்னா டாடா சேசிஸில் பிரகாஷ் கேப்பலில் பில்ட்டு. ஸோ இது ஃபர்ஸ்ட் டைம் எனக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு முதல் தடவை அனுபவம் தான். ஸோ பார்ப்போம் போக போக நம்ம ஜேர்னி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இன்னொரு 4 நிமிஷம் தாங்க இருக்குது பஸ் கிளம்புறதுக்கு. ஸோ வாங்க உள்ளே போய் நம்ம சீட்டில் செட்டில் ஆயிடலாம். பஸ் கிளம்புனதுக்கப்புறம் பொறுமையாக எல்லாத்தையும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். வாங்க மக்களே, ஒரு சூப்பரான ஜேர்னியை மதுரையிலேருந்து பெங்களூர் போகிற ப்ளூபர்ட்ஸ் ட்ராவல்ஸ் டாடா சேசிஸ் பிரகாஷ் கேப்பலில் ஏசி ஸ்லீப்பர் பஸ்ஸில் நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. ஷார்ப்பாக ஆன் டைம் பார்த்தீங்கன்னா மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்பிட்டாங்க. 8:50 டைமிங், கரெக்டாக 8:50க்கு வெளியேறிட்டாங்க. இவங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நான் உள்ளே போகிற ஐடியா இல்லை, கொஞ்சம் நேரம் கேபினில் தான் இருக்க போகிறேன். டாட்டா கேபின் புதுசாக ஃபஸ்ட் டைம் நம்ம ட்ரை பண்ணுறோம் இல்லையா, அது ஒரு விஷயம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை போகிறதுனா அப்படியே அந்த பக்கம் போயிடுற ரூட்டு. ஆனால் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா பெங்களூர் போகிறதுக்கு ஆரப்பாளையம் வழியாக போவாங்க. ஆரப்பாளையம் வழியாக போய் அந்த குருத்தேட் வழியாக அந்த பக்கம் தான் வெளியே போவாங்க. ஸோ அந்த ரூட்டில் வந்துட்டு இந்த போர்டிங் கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருக்கேன். ஸோ சமையலூர் வரைக்கும் கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே போகலான்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருக்கேன். பார்ப்போம், ஃப்ரெண்டில் பார்த்துட்டே வாங்க. இந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லா பேசஞ்சர்ஸ்க்கும் ஒரு 500 ml வாட்டர் பாட்டிலும் கொடுத்துருவாங்க. குட். காலையில் மதுரைக்குள்ளே வர பஸ்ஸஸ் ஒரு சிலதெல்லாம் பார்த்தோங்க. ஹைதராபாத்லேருந்து மதுரைக்கு ஆப்ரேட் பண்ணுற பிக் பஸ் வால்வோ 9600 அந்த பஸ் வந்துச்சு. அப்புறம் கேஎஸ்ஆர்டிசியில் பார்த்தீங்கன்னா இந்த மைசூர்லேருந்து ஆப்ரேட் பண்ணுற ஒரு ராஜஹம்சா, மங்களூர்லேருந்து ஆப்ரேட் பண்ணுற ஒரு பஸ், இந்த கர்நாடகா சாரிகே பஸ் ஒன்று, அதெல்லாம் பார்த்தோம். மாட்டுத்தாவணிலேருந்து வெளியேறி தொல்காப்பியர் சிலை, ராஜா முத்தையா மன்றம், ஐயா சிவாஜி கணேசன் அவர்களுடைய சிலை, அதெல்லாம் தாண்டி அப்படியே வந்தோம்னா நம்ம ஏவி பிரிட்ஜு கிட்ட நிறைய ரோடு வேலைலாம் நடக்குது. அதனால் அப்படி வந்து டைவர்ஷன்லாம் இருக்க தான் செய்யும். அப்படியே செல்லூர் ரோட பிடிச்சி தத்தநெல்லி மெயின் ரோடு வழியாக ஸ்ட்ரைட்டாக ஃபாத்திமா காலேஜ் போய் அங்கேருந்து ஒரு திருப்பிட்டு வந்தோம்னா ஆரப்பாளையம் குரு தேட்டர் வாசல், அங்கே தான் போர்டிங்கு. பரவாயில்ல, மதுரைக்குள்ளேயும் அப்படியே சிட்டிக்குள்ளே பஸ்ஸில் போகிறது பார்த்தீங்கன்னா அந்த கேபின் ரேட் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட்டெல்லாம் நம்ம திண்டுக்கல் பக்கம் போகிற திண்டுக்கல், கரூர், ஈரோடு, சேலம், கோயம்புத்தூர் பக்கம் போகிற பஸ்ஸஸ் எல்லாம் இந்த ஆரப்பாளையம் பக்கத்துலேருந்து மதுரையிலேருந்து வெளியேறதுக்கு பார்த்தீங்கன்னா விலாங்குடி, பறவை, சமயநல்லூர் அந்த பக்கம் தான் ஹைவேஸில் ஏறுவாங்க NH44. பட் இப்போ ரீசெண்டான டைம்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஒரு சில பஸ்ஸஸ் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அப்படியே துவரிமான் போய் அங்கே பைபாஸில் ஏறுறது இருக்குது. அது மாதிரி இன்னொரு சில பஸ்ஸஸ் பார்த்தீங்கன்னா இந்த தேனி ரோடு காலவாசல்லேருந்து ரைட்டில் திரும்பி முடக்சாலை ஃப்ளைஓவர் வழியாக நம்ம அச்சம்பத்து அங்கே போய் நாமலை புதுக்கோட்டை பைபாஸ் அங்கே NH44 ஏறி அங்கேருந்து அப்படியே சமயநல்லூர் போய் போகிறாங்க. அந்த சைடும் நிறையா ஆப்ரேட் பண்ணுறாங்க. இவங்களுக்கு இங்கே காலைல நாமலை புதுக்கோட்டை பைபாஸ்லேயுமே போர்டிங்லாம் இருக்குதுங்க.
நம்ம அங்கே ஏறணும் இல்லையா நாமலபுரத்துக்கு ஒரு பைபாஸ், அதுக்கடுத்து இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த துவரிமான் கீழமாத்தூர் பைபாஸ். இங்கே நம்ம பார்த்தீங்கன்னா அந்த முடக்சாலை ஃப்ளைஓவரில் மேலே ஏறணும் இல்லையா, அதில் அப்படியே நேராக வந்தோம்னா கோச்சர வழியாக அப்படியே துவரிமான் வந்து இங்கே ஏறலாம். அண்ட் அதுக்கப்புறம் இதுதான் பார்த்தீங்கன்னா சமயநல்லூர் பைபாஸ். ரெகுலராக பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் பஸ்லாம் நிறையா பார்க்கல, இங்கே தான் வந்து திருப்புவாங்க. ஒரு U-turn போட்டு அப்படியே மேலே ஏறணும். இதுதான் ரெகுலரான ரூட்டு. இதுக்கு அப்படியே கீழே இன்னும் போனோம்னா தேனூர் போய் அப்படியே சோழவந்தான் போகிற பாதையெல்லாம் போகலாம். ரெகுலராக பார்த்தீங்கன்னா மதுரையிலேருந்து பெங்களூர் சர்வீஸ் எடுக்கும்போது சமையலூர் பைபாஸ் தாண்டியுமே ஒரு கோயில் இருக்குது, பூஜை போட்டு தான் எடுக்கிறாங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம் நமக்கு வந்துருக்காங்க. நெக்ஸ்ட் மதுரையை விட்டு வெளியேறிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து ரொம்ப நேரமாக இங்கேயே இருக்கும் இல்லையா, உள்ளே போய் சீட் எப்படி இருக்குது அதெல்லாம் சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். திருப்பி கேபின் ரைடுக்கு பக்காவாக நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது திண்டுக்கல் தாண்டி வந்து கவர் பண்ணலாங்க. இப்போ வாங்க அப்படியே உள்ளே போய் பார்ப்போம். இப்போ தான் பஸ் கிளம்புனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீட்டுக்கே வர்றேன். பார்ப்போம். நம்ம பர்த் இதுதாங்க U4. மேலே ஏறி பார்ப்போம். சிங்கிள் அப்பர் பர்த்து. இந்த ஃப்ரண்ட் ரோவில் இருக்கிறதே போட்டிருக்கேன். அதாவது பஸ்ஸு கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா செகண்ட் ரோ. ஆனால் அந்த ஸ்லீப்பர் சிங்கிள் ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இந்த ரெஸ்ட் ரூம் இருக்கு இல்லையா, அதனால் இது கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் தான் ஃபஸ்ட் ரோன்ற மாதிரி. ஸோ ஃப்ரண்ட்டில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஒரு லக்கேஜ் ரேக்கு மீடியம் சைஸ். ஸோ நம்ம சின்ன பேக் தான் இந்த வட்டி, அதனால் அது உள்ளே போயிடும். ப்ளஸ் ஒரு வாட்டர் பாட்டில் ஹோல்டர், வாட்டர் பாட்டில் ஏற்கனவே உள்ளே வச்சுருக்காங்க. நான் ஃப்ரண்ட்டில் காமிச்சேன்ல அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ஷீட் கம்பிளி நல்லா திக்காகவே கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது, நல்லா இருக்குது, நைஸ். பெட்டு பார்த்தீங்கன்னா சூப்பர் கலருங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. இந்த கலர் தான், இந்த மாதிரி கோல்டனிஷ் கலரில் கொடுத்துருக்காங்க. அதில் அவங்க பிராண்டிங் ப்ளூ பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. சேஃப்டி ஃபார் எவர், நைஸ். நீல பறவைகள், பிரகாஷ் கேப் எல்லாம். ஸோ சைட்லலாம் பார்த்தா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சீட் மார்க்கிங்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு பில்லோவும் கொடுத்துருக்காங்க, நல்லா தான் இருக்குது, ஃப்ளஃபியான பில்லோ. அதுலேயும் ப்ளூ பேர்ட்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. அப்புறம் ஒரு எலிவேட்டட் பில்லோவும் இருக்குது இந்த இடத்துல. தென் ஒரு பேக் ரெஸ்ட், யூஸ்வலான பேக் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு மொபைல் ஃபோன் ஹோல்டர், சார்ஜிங் போர்ட், USB டைப்பும் C டைப் ரெண்டுமே இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அட்ஜஸ்டபிள் டைப் AC வெண்ட்டு, இந்த புது டைப் இந்த மாதிரி தள்ளி விட்டு எடுத்துக்கிறது. ஸோ அதோட பார்த்தீங்கன்னா ரீடிங் லைட்ஸும் கொடுத்துருக்காங்க. அதுவுமே ப்ராப்பராக ஒர்க் ஆகுதுங்க. ஸோ நைஸ். கால்கிட்டையுமே பார்த்தீங்கன்னா ஒரு அட்ஜஸ்டபிள் டைப் AC வெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. சூப்பர். ஸ்க்ரீன்ஸுமே நல்லா ப்ளீட்டடாக ப்ரீமியமான ஒரு லுக்கில் தான் இருக்குது. நல்ல கலர். அதே இந்த இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி கலர்லேயே கொடுத்துருக்காங்க. ஆரஞ்சிஷ் ப்ரௌனிஷ் அந்த கலரில். சைட் ஸ்க்ரீன்ஸும் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. எல்லாமே நீட்டாக இருக்குது. ஸோ சூப்பர். விண்டோலேருந்து பார்க்குற வியூவுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது, நல்லா க்ளீனாக வச்சுருக்காங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா டபுள் பர்த். இன்னும் அது பேசஞ்சர் வரல, திண்டுக்கல்லில் தான் போர்டிங்னு போட்டிருந்தாங்க. ஸோ இது மதுரை திண்டுக்கல் போகிற வழியில் இருக்க எல்லா ரூட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா போர்டிங் இருக்குது, போர்டிங் ஆப்ஷன் இருக்குது பெங்களூர் வரைக்கும். சூப்பருங்க. உள்ள ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக தெரியுது இதெல்லாம் பார்க்குறதுக்கு. ஸோ நல்லா தான் கொடுத்துருக்காங்க. குட். அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு ரெஸ்ட் எடுக்க போகிறேன். இவ்வளோ நேரம் ஃப்ரண்ட்டில் தான் இருந்தேன், அதனால் இப்போ தான் உள்ளே வந்துட்டு நான் AC ஃப்ளோக்கு அப்படியே பேசாமல் அவங்க உட்காரு இங்கேயே உட்காரு அப்படின்னு சொல்லி மைண்டு பிடிச்சி இழுக்குது. ஸோ கொஞ்சம் இங்கே உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஃபோன்லேயும் சார்ஜ் கம்மியாக இருக்குது. சார்ஜ் போட்டுட்டு திண்டுக்கல் தாண்டி கொஞ்சம் அந்த செக்ஷன் தான் இங்கே கொஞ்சம் டிராஃபிக்காக தான் இருக்கும். மதுரை திண்டுக்கல் செக்ஷன் கொஞ்சம் டிராஃபிக்காக தான் எப்பவுமே இருக்கும். திண்டுக்கல் தாண்டி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அங்கே நம்மளாம் கொஞ்சம் போகிறது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ திண்டுக்கல் தாண்டி நம்ம கேபின் ரைடுக்கு போய் திருப்பி கண்டினியூ பண்ணலாம். அது வரைக்கும் AC ஸ்லீப்பர் பஸ் கொஞ்சம் நேரம் கம்ஃபர்டபுளாக போகலாம். சார்ஜிங் போட்டும் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுதுங்க. ஸோ குட். எனக்கு இந்த நம்ம ஊர் பக்கம் மதுரை பக்கம் வந்து கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா இந்த ஆம்னி பஸ்லாம் ட்ரை பண்ணும்போது அந்த ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்கும். அந்த ஊர் எல்லை, அதாவது மதுரை இந்த பக்கமும் சரி, இல்லை சென்னை பக்கம் போகிற சரி, அந்த பக்கம் சித்தம்படி டோல்கிட்ட ஒரு கற்கோயில் இருக்குது, இங்கேயும் ஒரு கற்கோயில் இருக்குது. இந்த மாதிரி எங்கள் அந்த ஊர் எல்லையில் இருக்க கற்கோயிலில் வந்து ஒரு பூஜை போட்டு அப்படின்னு தான் எடுப்பாங்க. அந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா மதுரையிலேருந்து ஒரு ஆம்னி பஸ் ட்ரை பண்ணணும்னு எப்போ பார்த்தாலும் எனக்கு அது தோணிகிட்டே இருக்கும். திண்டுக்கல் கிராஸ் பண்ணிட்டாங்க. இப்போ தான் கொஞ்சம் பேர் போர்டிங் பண்ணாங்க. இனி அடுத்து கரூரில் போர்டிங் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வாங்க இப்போ கொஞ்சம் நேரம் கேபின் ரைட் போகலாம் ஃப்ரெண்டில்.
திண்டுக்கல்லேருந்தே பார்த்தீங்கன்னா கேபினில் தாங்க ஃப்ரண்ட்டில் உட்காந்து கவர் பண்ணிட்டு இருந்தேன். திண்டுக்கல் கரூர் இப்போ பார்த்தீங்கன்னா நாமக்கல் வரப்போகுது. சரி கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜ் மறுபடியும் குறைஞ்சிருச்சு. அதனால சரி உள்ளே வந்துட்டு டாட்டா கேபின் சும்மா வேறு லெவலில் இருக்குது, பயங்கரமாக இருக்குது. இந்த கேபின் ரைடே ஃப்ரண்ட்டில் டிரைவிங்லாம் பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா 85 வரைக்கும் ஸ்பீடு போகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 100 வரைக்கும் பர்மிட் இருக்கான், பட் மைலேஜ்னால பார்த்தீங்கன்னா 85 அந்த ரேஞ்சில் வச்சு மெயின்டைன் பண்ணி போகிறாங்க போல. நல்லா சூப்பராக இருக்குது, டிரைவிங்லாம் பார்க்கறதுனால. ஸோ வர வழியில் பார்த்தீங்கன்னா இப்போ திண்டுக்கல்லையும் கொஞ்சம் பேசஞ்சர்ஸ் ஏறினாங்க, அதேமாதிரி கரூர்லேயும் கொஞ்சம் பேர் இருந்தாங்க. இப்போ நாமக்கல்லையும் போர்டிங் இருக்காமா, சரிட்டு உள்ள வந்துட்டேன். சேலத்தில் இல்லைன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓமலூரில் மதியானம் ஒரு 1:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா லஞ்ச் ஸ்டாப் டிபார்ட்டுவாங்க போல். அங்கே வச்சு நம்ம மற்ற டீட்டெயில்ஸாக பார்ப்போம். ஸ்லீப்பர் பர்த்துமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா என்க்ளோஸ்டாக நல்ல ஒரு ஃபீல் கொடுக்குதுங்க. சிங்கிள் பர்த்து நல்லா தான் இருக்குது உள்ளே உட்கார்றதுக்கும். நைஸ். சேலம் வரைக்கும் கூட எல்லாமே நல்லா ஸ்மூத்தாக தாங்க போகும். சேலத்துக்கு அப்புறம் தான் டிராஃபிக்கு. ஏன்னா அந்த கோயம்புத்தூர்லேருந்து வர்றது, மதுரையிலேருந்து வந்து நம்ம வந்த லைனு எல்லாமே பார்த்திங்கன்னா சேலத்தில் தான் ஒன்றா சேர்ந்து பெங்களூருக்கு மேலே ஏறும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிராஃபிக் இருக்கும். லாரி டிராஃபிக்லாம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் இந்த ரூட்டில். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1:45 ஆகுதுங்க. ஓமலூர் டோல் தாண்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஆனந்த பவன் டிலைட் இங்கே தான் வந்து லஞ்ச் ஸ்டாப்காக நிப்பாட்டியிருக்காங்க. சாப்பிட்லாம் தான் யோசித்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறோம் இல்லையா, அதனால் ஒரு பிஸ்கட் பேக்கெட்டோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். ஃபஸ்ட்டு சாப்பிட்லாம் தாங்க யோசித்தேன். அதுக்கப்புறம் சரி இங்கே ஓமலூர் வந்துட்டு இன்னும் தொப்பூர் ஏறணும், தருமபுரி, கிருஷ்ணகிரி, அப்படியே ஒசூர் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 மணிக்கெலாம் போயிடுவேன். 5 மணிக்கு வீட்டுக்கு போய் பேசாமல் நல்லா சாப்பிட்டுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானு. அதனால் பிஸ்கெட்டு ஸ்நாக்ஸ் அதை மட்டும் வாங்கிட்டு அப்படியே உள்ளே செட்டில் ஆகிட்டேங்க. அண்ட் இங்கே வச்சு ஃபேர் டீடைல்ஸை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். மதுரையிலேருந்து பெங்களூர் வரைக்கும் போகிறதுக்கு இந்த பஸ்ஸில் ஏசி ஸ்லீப்பர் சிங்கிள் பர்த்தில், அதாவது அப்பர் பர்த்தில் நான் இன்றைக்கி பே பண்ணியிருக்க ஃபேர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இந்த சைட்லேயும் போடுறேன் பார்த்துக்கோங்க. 900 rupees, அதாவது 897 rupees மொத்தமாக வந்துச்சு. அது ஏதோ ஸ்பிளிட் அப் டிஸ்கவுண்ட் டேக்ஸ் எல்லாம் போக எனக்கு அந்த ரேட் வந்துச்சுங்க 897 சொல்லிட்டு. அது அந்த சைட்லேயே போடுறேன், நீங்களே பார்த்துக்கோங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் அப்பர் பர்த்துக்கு மட்டும். இதே சிங்கிள் லோயர் பர்த்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். டபுள் அப்பர் டபுள் ரோயருக்கு பார்த்தீங்கன்னா அது வேறு ஒரு ரேட் 750 800 அந்த ரேஞ்சில் கொஞ்சம் பார்த்து. பஸ் கிளம்புறது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 600 500 அந்த ரேஞ்சுக்குலாம் கூட இருந்துச்சு லாஸ்ட் மினிட்ல. அதாவது அவைலபிளாக இருக்க சீட்ஸ். நான் வந்து அந்த சீட் வேணுன்றனால பார்த்தீங்கன்னா நேற்றே புக் பண்ணி பிளான் பண்ணேன். அண்ட் ரூட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் ரெகுலரான மதுரை டு பெங்களூர் ரூட் தான். எல்லா ஸ்டாப்புமே அந்த போர்டிங் பாயிண்ட்ஸில் எல்லாமே பேசஸ். இன்னைக்கு டேட் வந்து பார்த்தீங்கன்னா Thursday 12ஆம் தேதி ஜூன் 12 Thursday. ஒரு வீக் டேலே வந்து பார்த்தீங்கன்னா பேசஸ் எல்லா போர்டிங் பாயிண்ட்லேயும் ஏற தான் செய்கிறாங்க. திண்டுக்கல், கரூர், நாமக்கல், சேலம் யாரும் ஏறலன்னு நினைக்கிறேன். அடுத்து ஓமலூர். இதுக்கப்புறம் டிராஃபிங் இருக்கும் மோஸ்ட்டாக. கிருஷ்ணகிரி, ஒசூர் கேபின் ரைடு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக. அந்த டாட்டா கேபின் வந்து வேறு லெவலில் இருக்குது. அது வந்து எஸ்பெஷலி சொல்கிறாங்க ஹில்ஸ் ஏறதுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளான வெஹிக்கிள்னா டாட்டா தான் அப்படின்னு சொல்கிறாங்க. டிரைவர் சொன்னார். அதுக்கேற்றாப்புல பார்த்தீங்கன்னா இந்த ரூட் தொப்பூர் ரூட்டில் போகிறோம் இல்லையா, அதனால் இது வந்துட்டு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் உள்ள கேபின்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா பெருசாக இங்கே கேபினில் எவ்வளோ சவுண்டாக இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டாக உள்ள சவுண்டே இல்லாமல் அவ்வளோ சைலண்டாக கம்ஃபர்டபுளாக இருக்குது. இப்போ வரைக்கும் ப்ளூபர்ட்ஸ் ட்ராவல்ஸோட நமக்கு மதுரையிலேருந்து பெங்களூர் போகிற இந்த சர்வீஸ் நம்ம ஜேர்னி சூப்பராக போயிட்டு இருக்கு. வேறு லெவலில் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்குது. வாங்க கண்டினியூ பண்ணி போவோம். அடுத்து போவோம், எப்படி போகுது, எத்தனை மணிக்கு ரீச் ஆகிறோன்றதெல்லாம் பார்ப்போம். அப்பா வெளியே பயங்கர வெயிலாக இருக்குது. அதுக்கு உள்ளே போயிட்டா கூட கொஞ்சம் ஏசியில் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். போகலாம். இப்பட்டு வெயில் தாங்க முடியல. அதுக்கு உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா அப்படி டோட்டல் டிஃப்ரென்ஸ். அப்படியே ஏசியில் சூப்பராக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நியூ கூட இங்கே பார்க்கிங் பண்ணுறாங்க. சார்ஜிங் போர்ட்டில் வச்சுருந்தாங்க பார்த்தேன். ரெஸ்ட் ரூம்ஸே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஹைஜீனாக வச்சுருக்காங்க. நல்ல ஒரு ரெஸ்ட் ஸ்டாப்பில் தாங்க இங்கே நிப்பாட்டுறாங்க. பேசஞ்சர்ஸ்க்கு கொடுக்குற எல்லா சர்வீஸ் அந்த எல்லா ஃபெசிலிட்டிஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக பக்காவாக சூப்பராக கொடுக்குறாங்க இந்த பஸ்ஸில் ப்ளூபர்ட்ஸில். ஸோ சூப்பருங்க. மதுரை பெங்களூர் நல்லா இந்த ஏர்லி மார்னிங் கிளம்பி வர்றதுக்கு நான் நல்லா சஜஸ்ட் பண்ணுவேன் இந்த பஸ்ஸை. ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுலாம் பிரச்சனை இல்லைங்க. ஆனால் இந்த வேஸ்ட் கவர்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அதை ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணோம். ஸோ நீங்களே எடுத்துகிட்டு போய் இறங்கும் போது எங்கேயாவது டஸ்ட்பினில் பார்த்து போட்டுருங்க, அதான் முக்கியம். சாப்பிட்டு அப்படியே திருப்பி கொஞ்ச நேரம் வந்து கேபினில் உட்காந்தேன். தொப்பூர் ஏற போகிறோம். கொஞ்ச நேரம் கேபின் அப்படியே அந்த வியூவை பார்க்கலாம், சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்தேன். பாருங்கள்.
என்னமோ தெரிலிங்க, யூஸ்வலாக தொப்பூர் ஏறுறத விட இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சு. டாட்டா கேபின் அது நல்லா சூப்பராக ஸ்மூத்தாக ஏறிச்சு. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா கீழே ஓமலூர்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹீட்டாக அவ்வளோ வெயிலாக இருந்துச்சு. பட் தொப்பூர் தாண்டி மேலே ஏற ஏற அப்படியே டோட்டலாக வெதர் மாறிட்டே இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு அது பார்க்குறதுக்கு. நினச்ச மாதிரியே தொப்பூர் டோல் தாண்டோனுமே அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு செம்மையான மழைங்க. ஆனால் ஒரு 5 நிமிஷம் கூட இல்லை, டக்குன்னு அடுத்து அப்படியே மழை நின்றுச்சு அடுத்தடுத்து போக. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்றைக்கி ஒரு சூப்பரான ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸாகவே அமைஞ்சது ப்ளூ பர்ட்ஸ் ட்ராவல்ஸோட. அவங்க உள்ளே கொடுத்துருக்க ஃபெசிலிட்டிஸ், கம்ஃபர்ட் லெவலு, டிரைவிங் ஸ்மூத்னஸ் எல்லாமே, அவங்க ரெஸ்ட் ஸ்டாப் நிப்பாட்டுற இடம் அதெல்லாம் வந்து எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா ஓவரால் நமக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு இம்ப்ரெஷனே கொடுத்துருக்கு. க்ரூ மெம்பர்ஸுமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகினாங்க. உள்ள ஒரு ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டியுமே இருக்குது. ஸோ பேசஞ்சர்ஸ்க்கு அதுவே பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் இருக்கும். நிறைய பேசஞ்சர்ஸ் யூஸ் பண்ணாங்க. ஓவரால் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஏசி ஸ்லீப்பர் பஸ் ஜேர்னியாகவே இருந்துச்சு. நமக்கு ப்ளூ பர்ட்ஸ் ட்ராவல்ஸோட இன்றைக்கி பகலில் ட்ராவல் பண்ணதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. நான் கண்டிப்பாக இந்த பஸ்ஸை சஜஸ்ட் பண்ணுவேங்க. மதுரையிலேருந்து பெங்களூர், பெங்களூர்லேருந்து மதுரை போகிறவங்களுக்கு எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா காலையில் ரொம்ப சீக்கிரமாக மதுரையிலேருந்து கிளம்பி 8:50 எடுத்துடுறாங்க. ஸோ அந்நேரமே கிளம்பணும்னு நினைக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பெங்களூருக்கு இருட்டுறதுக்குள்ள ஒரு 5:30-6 மணிக்குள்ள பார்த்தீங்கன்னா ரீச் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்களேன், இங்கேயே உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். என்ன தான் வெளியே கேபினில் எவ்வளோ சவுண்டாக இருந்துச்சு, ஆனால் இங்கே பாருங்களேன் அவ்வளோ சைலண்ட்டாக இருக்குது. நமக்கு நல்லா இருக்குங்க. 3 மணிக்கு தொப்பூர் தாண்டி ஏறணும். 4 மணிக்கு கிருஷ்ணகிரி கிராஸ் பண்ணுவாங்க. கிருஷ்ணகிரி வழியே தான் வராங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒசூரில் இறங்க போகிறோம். இறங்கிட்டு நான் உங்களுக்கு என் கொடுப்பேன் வாங்க. வரேண்ணா. அவங்களோட அந்த ரெகுலரான ஸ்டாப் தான் தனிஷ்க்கு. மோஸ்ட் ஆஃப் த ப்ரைவேட் பஸ்ஸஸ் பார்த்தீங்கன்னா இப்போ கூட இன்னொரு பஸ் நிற்கிது. நம்ம பஸ் கிளம்பிச்சு, ப்ளூ பர்ட்ஸ் கிளம்பி போயிடுச்சு பெங்களூருக்கு. இன்னொரு 1 ஹவருக்குள்ள பார்த்தீங்கன்னா எல்லா ட்ராப்பிங்ஸும் முடிச்சு லாஸ்ட் ஸ்டாப் போயிட்டு திருப்பி எடுக்கணும். நம்ம ரிவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி பெங்களூர் டு மதுரை நைட் 8:30 மணிக்கு கிளம்பணும். ஸோ அடுத்தடுத்து அவங்க ரன்னிங் அப்படியே ஓட்டமாக ஓடிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ ரைட்டுங்க, ப்ளூ பர்ட்ஸ் ட்ராவல்ஸோட இன்றைக்கி நமக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஒசூர் வந்து ரீச் ஆகிட்டோம். மதுரையிலேருந்து பெங்களூர் பக்கம், ஒசூர் பக்கம், பெங்களூர் பக்கம் வரவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பஸ்ஸை சஜஸ்ட் பண்ணுது. தாராளமாக சூஸ் பண்ணி வரலாம். ஸோ இங்கே வச்சு இந்த வாங்க முடிச்சுக்கலாங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி. ஒரு சூப்பரான பஸ் மதுரை பெங்களூர், பெங்களூர் மதுரை ரூட்டில் இருக்குது. அதேமாதிரி சென்னைக்கு ஆப்ரேட் பண்ணுறாங்க. இந்த ரூட்டில் ஆப்ரேட் பண்ணுறாங்க. இப்படி சூப்பரான பஸ் அதை ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. அண்ட் ஆஸ் யூஸ்வல் நம்ம சேனல் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog உங்களை சந்திக்கிறேன். நன்றி.